இல்ல இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஃபார்முலா இருக்கு. நீங்க தான் காலேஜ் லெக்சரர் ஆச்சு. எந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனையும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்ல அர்ஜுன், ஒவ்வொருத்தர் லைஃபும் ஒரு மாதிரி. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் தீர்மானிக்க முடியும். என்ன பாலா நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கல்யாணம் பண்ணப்போ அக்னியை சுத்தி வந்து 7 வாக்குறுதி உங்க பொண்டாட்டி கொடுத்துருப்பீங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எது பொண்டாட்டிக்கு உண்மையா இருப்ப, பொறுமையா இருப்ப, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுப்பேன்னு சான்ஸ்கிரிட்ல எல்லாம் சொல்லுவாங்களே அதுவா? அட போங்க பாலா, தமிழ்ல சொல்லி தலையில அடிச்சாலே தெரிச்சு ஓடுவோம். புரியாத பாஷையில சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டுக்கிட்டு. அண்ட் இந்த 7 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டா நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறீங்களா? சும்மாவே இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் தலை மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடுவாளுங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அம்மாடியோ அவ்வளவுதான். அர்ஜுன், இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க? ஆமா. பிரியாவுக்கு சில திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கிளம்பும் போது சொல்லுங்க, கொடுத்து விடுறேன். என்னதான் இருந்தாலும் பாலா, நீங்க தான் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். என்னால உங்க அளவுக்கு வர முடியல, இருந்தாலும் நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் அப் பண்ணிக்கிறேன். உங்கள மாதிரி ஆகிறதுக்கு நானும் கொஞ்சம் ட்ரை பண்றேன். என் பொண்டாட்டிய சந்தோஷமா பார்த்துப்பேன். வரேன். தேங்க்யூ so மச் பாலா. பாய். டைம் என்னாச்சு? சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியலையே. என்னமோ வீட்டுக்கு போங்க, பிஜு கூட இருக்கான், என்ன பார்த்து பண்ண சொன்ன. இங்க பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட தெரியலையே. கூட இருந்து பாத்துக்கணும்னு மாமா அத்தை கூடவா தெரியாது? அழகாதான் இருக்கா. மூஞ்சிய பாரு, தூங்கும் போது மட்டும் அப்பாவி மாதிரி இருப்பா. நான் ஒன்னும் தூங்கல. நீ தூங்கலையா? ஏன் அப்படி பாத்தீங்க? எப்படி பார்த்தாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தூங்கும் போது நீ அமைதியா இருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். பொய். என்ன பொய்? நீங்க எந்த அர்த்தத்துல பாக்குறீங்கன்னு பொண்ணுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆரம்பிச்சிட்டியா? அப்படி என்ன கரெக்டா கண்டுபிடிச்ச? என்னென்னமோ நினைச்சீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? நான் சொல்லுவேன். சொன்னா ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு மறுபடியும் போய் சொல்லுவீங்க. அதுக்கு எதுக்கு? ஆமா, நான் போய் சொல்றேன். இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த பேச்செல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா பேசுறேன்ல. சரி, சாப்பிட்டியா? சரி, சாப்பிடு நீ. வரும்போது நர்ஸ் கிட்ட விசாரிச்சேன். டயட்டீஷியன் கொஞ்சம் சாப்பாடு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அதைத்தான் சாப்பிடணுமா? ஐயா, எனக்கு இதெல்லாம் வேணாம். எல்லா நேரமும் பூஜா கூட்டிட்டு வர முடியாது, புரியுதா?